அல்லாஹு லக்க என்று சொல்லி சலாம் கொடுப்போம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما أكرم النساء إلا كريم ولا أهانهن إلا لئيم. رواه ابن عساكر رحمه الله عن علي رضي الله عنه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எங்களை படைச்சு மனிதனின் அடிப்படையில பல்வேறுபட்ட தேவைகளை, ஆசைகளை, உணர்வுகளை எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஏற்படுத்துறார். ஒரு காலத்துல எங்களுக்கு தேவைப்பட்டது தாய்ப்பால் மாத்திரம். தாய்ப்பால்லே தான் எங்களோட வாழ்க்கை 1.5 வருடம் 2 வருடங்கள் கழியும். அதுக்கு பின்னால சொத்தான சில சாப்பாடுகள் எங்களால சாப்பிட முடியாது, யாராவது தீட்டணும். அதுக்கு பின்னால கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடுற பருவத்துல விளையாட்டு புத்தி, என்ன தடுத்தாலும் விளையாட்டு, சாப்பாட்டுக்கு எதையாவது கையில தந்தாலும் அதுவும் ஒரு விளையாட்டாகத்தான் மாறும். விளையாட்டு எதை கண்டாலும் விளையாட்டு, விளையாட்டு தான் எங்களோட இன்பம், எங்களோட ஹாபி. அது ஒரு வயசு. அதுக்கு பின்னால ஒரு பகுத்தறிவு வரும் பொழுது அறிவுடைய தேவை, படிப்புடைய ஒரு தேவை, படிக்கணும், தேவையான பாடங்கள், தேவையான அறிவுகளை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு பின்னால வாலிப பருவம். வாலிப பருவத்துல படிப்பு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க படிப்பு துறையில கவனம் செலுத்துவாங்க, தொழில்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தொழில் துறைகள்ல கவனம் செலுத்துவாங்க. சிலர்கள் படிப்பு அடையில விட்டுட்டு வியாபாரத்துல காலத்தை கழிப்பாங்க. வருமானத்துடைய ஒரு தேவைப்படுது, இன்கம் உடைய ஒரு தேவை, எக்கனாமியுடைய ஒரு தேவை, பொருளாதார தேவை. அதுக்கு பின்னால குடும்பம், பிள்ளைகள், மனைவி, மக்கள், இப்படியான ஒரு குடும்பத்துடைய ஒரு தேவை ஏற்படுது. எல்லாத்துக்கும் இஸ்லாம் அழகான முறையில வழிகாட்டுது, ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுது. சின்ன புள்ளை வந்து சகன்ல சாப்பிடுது, நபியாவோட சகன்ல எல்லா இடத்திலையும் கையை போட்டு போட்டு சாப்பிடுது. சகன்ல சின்ன பிள்ளைகளையும் சகன்ல வைக்கலாம் என்றதுக்கும் ஒரு வழிகாட்டல். அந்த பிள்ளைய நீங்க ஒதுக்கி பிளேட்ல போட்டு கொடுங்கன்னு அந்த பிள்ளைய ஒதுக்க கூடாது. அந்த பிள்ளை எங்கள்கிட்ட உட்கார்ந்து படிக்கணும் அந்த ஒழுக்கத்தை. சின்ன பிள்ளைய கூட நபி அவங்க தன்னுடைய சகன்ல விசேஷமான கண்ணியமான சகன்ல உட்கார வச்சாங்க. அந்த பிள்ளை அங்கலைங்களை கையை போட்டு சாப்பிடும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு புத்திமதி. யா குலாம், குலாம் என்ற வார்த்தை செல்ல வார்த்தை. எங்கட பாசையில சொல்றதா இருந்தா நேரடி மொழிபெயர்ப்பல்ல, நேரடி அதனுடைய டிரான்ஸ்லேட் அல்ல. எங்கட பாசையில சொல்றதா இருந்தா ராஜா, ராஜா, துரை, செல்ல வார்த்தை தான் குலாம். நீங்க உங்களோட பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. நீங்க பிஸ்மி சொல்லல, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. வக்குல் மிம்மா எலி, உங்களோட சைட்ல உள்ள இடத்துல சாப்பிடுங்க, உங்களுக்கு கிட்ட உள்ள இடத்துல சாப்பிடுங்க சார். அந்த பிள்ளைக்கு அட்வைஸ். அது சின்ன பிள்ளை தானே என்று இஷ்டப்படி விடவும் இல்லை. இன்னொரு கை குழந்தைய கொண்டு நபி கிட்ட கொடுத்தாங்க. யாரும் சொல்லல, ஓதி பாருங்க, என் பிள்ளைக்கு பறக்கத்துக்கு ஓதி பாருங்க. மடியில வச்சாங்க. யாருடைய ஒரு புள்ள மடியில சிறுநீர் கழிச்சிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு. கண்ணியமானவர்களே,
சம்பவம் நோக்கம் அல்ல, சம்பவத்தோட எங்களோட தற்கால நிலைமைகள் இணைக்கணும். எங்களோட சொந்த புள்ள எங்களோட டிரெஸ்ல யூரின் கழிச்சாலே மிகவும் கோவப்படக்கூடிய மனிதர்கள் நாங்க. எங்களோட சொந்த புல், எங்களோட ரத்தம், எங்கட புள்ள எங்கட மடியில சிறுநீர் கழிக்குதுன்னா நான் கழிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வேண்ட யூரின். எத்தனை பேர் அந்த புள்ளைய நோண்டிக்கிறோம், எத்தனை பேர் மனைவி கேசிக்கிறோம். உண்ட புள்ளைய யூரின் சூப்பே வச்சு கொண்டு தர தெரியா ஓண்ட புள்ள. அப்ப நீ தானே வாப்பா. நபி அவங்க யாருடையோ புள்ள சூப்பே. இது ஒரு வார்த்தை கேட்கல. எப்பயும் வகை இறங்க வேண்டிய ஆள், எப்பயும் அல்லாவோட பேச வேண்டிய நபி. சரியா அவங்களோட புள்ளைய நீங்க சிறுநீர் கழிக்க வச்சு கொண்டு தர தெரியாவா என்ற ஒரு வார்த்தை. முகம் துளிர்க்கவும் இல்லை, அதே முகம் துளிர்க்கல்ல. நபியவங்க கேட்டாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அங்கிட்டு நபியவங்க பாடம் நடத்துறாங்க, லெசன் ஓதி பார்த்த புள்ளைய கொண்டு வச்சு மடியில யூரின் பாஸ் பண்ணிட்டு புள்ள அந்த இடத்துல நபியவங்க உம்மத்துக்கு பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. எப்படி சின்ன புள்ள சிறுநீர் கழிச்சா கழுவுறது. சகோதரர்களே, இப்படியான ஒரு காலம். அப்ப அந்த பிள்ளையுடைய சிறுநீர், ஒரு சின்ன புள்ள அது எங்கேயும் சிறுநீர் கழிக்கும் என்றதையும் நபியவங்க அங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வயசு பிள்ளையோடு அப்படி நடந்து கொண்டாங்க. வாலிபர் வந்தாரு, யங்ஸ்டர் யூத் வாராரு, நேரடி லைசன் கேட்டு வந்திருக்காரு. லைசன் என்ன லைசன்? ஜினாக்கு அனுமதி தாங்க. யாருக்கிட்ட? ஜினா ஹராம் என்ற குர்ஆனாயத் இறங்கின நபி கிட்ட. ஜினாவுக்கு கிட்டையும் போவானம் என்று குர்ஆனாயத் இறங்கின நபி கிட்ட லைசன் கேட்டு வந்திருக்காரு. ஜினாக்கு அனுமதி தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவங்க சொல்லேலும் இவன் அடிச்சு விரட்டுங்க. உமர் ரலியல்லாஹு கிட்ட சொல்ல தேவையில்லை, தலை கீழே விடும், ஒரு சிக்னல் போதும். அவரு வாலிப துடிப்புல கேட்கிறாரு, யார சொல்ல எனக்கு ஆசை உணர்வு, நான் அதை ஹராமான நினைச்ச பெண்ணோட நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல நிவர்த்தி செய்யக்கூடிய அனுமதியே தாங்க, லைசன்ஸ் தாங்க. உட்கார வச்சாங்க. இதுக்குதான் சொல்றது கவுன்சிலிங். சைக்காலஜிக்கல்ல ஒருத்தரை எப்படி மாத்துறது. உலகத்துக்கு தலை சிறந்த கவுன்சிலர் நபி அவங்க. வெள்ளக்காரன் இல்லங்களை கவுன்சிலிங் காட்டி தந்தது குர்ஆன். அத்தீன் வன் நஸீஹா. கவுன்சிலருக்கு அரபு வார்த்தை நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா விளங்கும். நாஸிஹ். கவுன்சிலருக்கு அரபு வார்த்தை என்ன? நாஸிஹ். நாஸி என்ற வார்த்தை குர்ஆன்லயும் பாதிக்கப்பட்டாச்சு. வஅன லக்கும் நாஸிஹுன் அமீன். நான் உங்களுக்கு நம்பிக்கையான ட்ரஸ்டான நாஸிஹ் கவுன்சிலர். நபியவங்க சொன்ன தீன் வன் நஸீஹா. தீன் முழுக்க கவுன்சிலிங் தான். தீன் முழுக்க கவுன்சிலிங். வெள்ளக்காரன் காட்டி தர தேவை எங்களுக்கு சைக்காலஜியும் கவுன்சிலிங்கையும். குர்ஆன் சொல்லிட்டு எப்பயோ அதுல கண்டுபிடிச்சி இவன் பேரை போடுறான். அவனுக்கு அந்த வாலிபருக்கு நபியவங்க கவுன்சிலிங் நடத்துறாங்க. உட்காருங்க தம்பி. கேட்டாங்க முதலாவது கேள்வி, உங்களோட உம்மாவோட யார் சரி ஜினா செய்யறத நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? உங்களோட உம்மாவோட ஒருத்தர் ஜினா செய்யறடி அவரை விட்டு கொடுப்பீங்களா உம்மாவை? முடியாது, மாட்டேன். உங்களோட சாட்சியோட பெரியம்மாவோட, உங்களோட ஓன் சிஸ்டர், உங்களோட உம்மாவோட ஓன் சிஸ்டரோட விட மாட்டேன். உங்களோட ஓன் சிஸ்டரோட, உங்களோட தங்கச்சியோட யாராவது தேவையில்லாத வேலை செய்யறத பார்த்து கொண்டிருப்பீங்களா? தெரிஞ்சு சும்மா இருப்பீங்களா? விட மாட்டேன். கொதிச்செலும்பினாரு. அவர்த வாயாலே அவரது உள்ளத்திலேயே இந்த ஜினாவை பற்றிய வெறுப்ப நபியும் அவரது குடும்பத்தை ஒரு கம்பேர் பண்ணி காட்டி இல்லாமக்கினா சொன்னாங்க நபியவங்க. இப்ப அவர் வெறுப்போட இருக்காரு. விடமாட்டேன் சொன்னாங்க நபியவங்க. நீங்க எந்த பெண்ணோட ஜினா செய்ய ரெடி ஆகுறீங்களோ அது ஒத்தண்ட கல்யாணம் முடிச்ச பொம்பளையா இருந்தா அது ஒத்தனுக்கு உம்மா ஆயிக்கும், புள்ள உள்ள பொம்பளையா இருந்தா அதை ஒத்தனை சகோதரி ஆயிக்கும், அதை ஒத்தனை மகள் ஆயிக்கும், ஒத்தனை சாட்சி ஆயிக்கும். எப்படி நீங்க ஜினா செய்ய போல அவர் பார்த்து கொண்டிருப்பாரு. இது வாலிபத்துக்குரிய தீன். சகோதரர்களே, இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற முறையில் நபி அவங்க தீனை படிச்சு கொடுத்தாங்க. ஃபேமிலி லைஃப்ன்றது மிக முக்கியமானது. இஸ்லாத்துல குடும்ப வாழ்க்கைக்குரிய முக்கியத்துவம் வேற எதுக்கும் இல்லை. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு திருமணங்கள் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது, அதை விட பன்மடங்கு டிவோர்ஸ் நடக்குது. தற்காலத்தை நினைச்சு நாங்க பேசத்தான் வேணும். முடிக்கக்கூடியவங்களோட நோக்கத்தை பொறுத்த அமையும். ஒரு மனைவியை நாங்க எப்படி எதிர்பார்க்கிறோமோ அப்படித்தான் அமையும். ஒரு மனைவி கிட்ட நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அது மாதிரி தான் எங்களோட நடந்து கொள்ள போறாங்க. நான் இப்ப பேச போற விஷயங்கள்
வேற யாரையும் எனக்கு தேவையில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு, நபியாவோட குடும்ப வாழ்க்கை. நபி அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நாங்க நினைக்கிறோம் சிலவங்க இருக்கிறாங்க இபாதத்துடைய லைன்ல மட்டும்தான் முக்கியத்துவம், எப்பையும் தொழுக, ஜிக்ர், குர்ஆன் திலாவத், மற்றவனை பார்த்து வாழ்க்கையில சிரிச்சது கிடையாது. அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சிரிக்கிறது துணியான விஷயம், அது தீனுக்கு சரி வர. எப்பயும் சிக்கர் 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 சொந்த மனைவியை கூட பார்த்து சிரிச்சில்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியோட இபாதத் எப்படி இபாதத்? ரெண்டு இணைப்பன். இபாதத்தை விட்டுட்டு எப்பவுமே சிரித்துக் கொண்டு ஜொலி பண்ணி கொண்டு இருக்கிறது முஸ்லீம் அல்ல. சிரிக்காம பேசாம யாரோடையும் மூஞ்சி காட்டாம இபாதத் இபாதத் என்று அதுல மூழ்கிறதும் தீன் இல்ல. ரெண்டும் இணையோடும். நபியோட இபாதத் எப்படி, நபியோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி, நபியோட என்ஜாய் எப்படி, ஹலாலான என்ஜாய். ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிறோம், நபியவங்க என்ன பெட்டுக்கிட்ட காணும், எலும்பி உட்கார்ந்துக்கிறாங்க தூங்கல்ல. என்ன கேட்டேன், என்ன கொஞ்சம் சொல்ல விடு, மனைவி கிட்ட சொல்லிக் கொடுறான். சுண்ணத்தான சொல்லுங்க, மனைவி கிட்ட கொஞ்சம் சொல்லிக் கொடுறான். நான் சொல்ல போறேன், சாட்சி சொல்ல போறேன், கொஞ்சம் இரவுக்குள்ள கொஞ்சம் வணங்க போறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்பின் மன்னிக்கப்பட்ட நபி, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு நடுஜாம கிளம்பி சொல்லணுமா? அவன் அக்கூன் அப்துல் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறக்கூடாதா? இது இபாதத். மனைவியோட பெட்ல இருந்த நபி எழுப்பி தொழுதும் இருக்கிறாங்க. பெட்ல இருந்த நபி நடுஜாம கிளம்பி தொழுதும் இருக்கிறாங்க. மனைவி வருவாங்க சொல்லி கொண்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் காணும் ஏண்டேன் ஆயிஷா ஏண்டேன். நான் நினைச்சேன் வேற யார்ட்ட சரி மனைவி மாட்ட விட்டு போயிட்டாங்களோ. பெண்கள் அப்படித்தான். பெண்கள் என்றது சின்ன விஷயம் நடந்தா கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அதுக்கு நாங்க தப்பா நடந்து கொள்ளக்கூடாது, அவனை சமாளிக்கணும், உண்மையா காட்டணும். பின்னுக்கால தேடி போனேன், பேச்சு பார்த்தா எங்க தெரியுமா பேசிக்கிறாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு பேசிக்கிறாங்க, மையவாடி. திடீரென்று மௌத்து நனவு வந்து நபியோட இபாதத், நபியோடைய பயம், தக்வா. அதே நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, வீட்டுக்கு வந்தா நபி அவங்க எப்படி இருப்பாங்க? வீட்டுக்கு ஆஃப் டைம்ல இபாதத் தொழுகை இல்லாத நேரங்கள்ல எப்படி இருப்பாங்க? சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்கள்ல ஒருவர், சாதாரணமா உங்கள்ல நபி இல்லாத ஏனைய மக்கள்ல உங்களோட ஆண் எப்படி தன்னுடைய மனைவியை நடந்து கொள்வார் அப்படியெல்லாம் நடந்து கொள்வாங்க. அவ்வளவு ஜொலியாக, அவ்வளவு ஹபி, அவ்வளவு என்டர்டைன்மெண்ட், எல்லாம் இருக்கு நபிகிட்ட. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எந்த அளவுக்கு தெரியும் எங்களோட க்ளோஸா நடந்து கொள்வாங்க, எங்களை சிரிப்பு ஊட்டுவாங்க, எங்களோட சேர்ந்து சிரிப்பாங்க, எங்களோட ஜோக் அடிப்பாங்க. மனைவி மக்களோட சிரிச்சு விளையாடுவாங்க. பஸ்ஸாம் புன்முறுவல், முகமலர்ச்சியோட இருப்பாங்க. இது இபாதத், நபியோட ஃபேமிலி லைஃப். சகோதரர்களே, இது நபியோட அஹ்லாக். அடுத்த நபியோங்க மனைவிமாருடைய அன்பை நான் மனைவிமாரோட இறக்கம் என்றத அந்த வாயால சொல்லி காட்டுவாங்க. அதுல ஒரு சம்பவம் நான் ஒவ்வொரு உதாரணம் சொல்லிட்டு போறேன். சகோதரர்களே, பெரியார்களே, மனைவிமாருக்கிட்ட நபி அவங்க மனைவிமார்களுடைய அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவாங்க. சொல்லுவாங்க அடிக்கடி, ஹதீஜா இருக்கிறாவே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ருஸிக்து ஹுப்பஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நபி அவங்க சொல்லுவாங்களாம், ருஸிக்து ஹுப்பஹா, ஹதீஜாட அன்பு எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஹதீஜா என்னையோட எவ்வளவு அன்புண்டா, ஹதீஜாவுக்கு நான் எவ்வளவு இறக்கம், ஹதீஜா என்னையோட எவ்வளவு இறக்கம் வேண்டா, ரிஸ்க், ஹதீஜாட மஹப்பத் எனக்கு அல்லாஹ் தந்த ரிஸ்க், பெரும் பாக்கியம். என்னுடைய வாழ்வாதாரம் அதுல ஒன்றுதான், ரிஸ்காக தந்ததுதான் ஹதீஜாவுடைய அன்பு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நான் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட விஷயத்துல நபி அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டவ, பாடுபட்டவ. சகோதரர்களை, பெரியார்களை, பல மனைவிமாரோட வாழ்ந்தாங்க என்றது அல்ல பாடம், அந்த மனைவிமாரோட உள்ளத்தில் எப்படி இடம் பிடிச்சாங்கன்றதான் பாடம். முதல் மனைவி இருக்கும் வரைக்கும் நபி அவங்க இரண்டாவது முடிக்கல. முதல் மனைவி எந்த குறையும் இல்லாம, எந்தவித பலகீனமும் இல்லாம, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட எந்த காரணமும் இல்லாம முதல் மனைவி ஹயாத்தோட இருக்கும் வரைக்கும் நபியவங்களுக்கு அல்லாஹ் இரண்டாவது நிக்காஹுடைய தேவையை ஏற்பாடு செய்யல. முதல் மனைவி மௌத்து வரைக்கும் ஹதீஜாவோட மட்டும்தான் வாழ்க்கை. இந்த தலையங்கத்தை நான் எடுக்கல, எடுத்த நாத்தம் அடிக்கும், அதை மூடிடுவோம். ஹதீஜா என்னுடைய அன்பு எவ்வளவு அன்பு தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் எனக்கு பெற்று தந்தா, பிள்ளைகள் பெற்று தந்தா.
என் பிள்ளைகளை சுமந்தா பெத்தா வளர்த்தா அவ்வளவு நல்ல பெண்மணி. எப்படி மனைவி மாற போல்வாங்க, இது ஒன்று அன்பை வெளிப்படுத்துவாங்க. இன்னொரு சம்பவம், மனைவிமாரோட எவ்வளவு பணிவு, எவ்வளவு அந்த விளையாட்டுத்தனம். சகோதரர்கள், நாங்க என்ன கொண்டு ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு ஆலிம் ஹாஃபிஸ், நான் ஒரு உஸ்தாத், நான் ஒரு பிரின்சிபல், நான் ஒரு டிரெக்டர், நான் ஒரு ஜட்ஜ், நான் ஒரு லாயர், நான் ஒரு அக்கவுண்டர், நான் ஒரு என்ன சூப்பர்வைசர், நான் ஒரு கமாண்டர், நான் ஒரு ஜெனரல், நான் பிரசிடென்ட் ஆபீஸ், லாயர், ஜட்ஜ், கோர்ட், பிரின்சிபல், டைரக்டர், காலேஜ் அண்ட் ஃபேக்டரி அண்ட் கம்பெனி, ஆபீஸ்ல கிளாஸ், ஆபீஸ்ல வாரவங்க டைம் எல்லாம் பார்க்கணும், சிங்கம் மார்க் போடுறாரா, மார்க் பண்றாரா, கல்ல சைன் வைக்கிறாரா எல்லாம் பார்க்கணும். அக்கவுண்டர் வீட்டுள்ளுக்கு அக்கவுண்டரா இருந்தா வாழ கஷ்டம், ஜட்ஜ் வீட்டுள்ளுக்கு ஜட்ஜா இருந்தா வாழ கஷ்டம், லாயர் வீட்டுள்ளுக்கு லோ பேசினா வாழ கஷ்டம், ஆலி முஸ்தாத் கிளாஸுக்கு வரக்குள்ள மாணவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் எலும்பி நிற்பாங்க, உட்காருங்கன்னு சொல்லும் வரைக்கும் உட்கார மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகல, ஏண்ட வைஃப் எலும்பி நின்று செலவுட் அடித்தனையை கூப்பிடணும் எதிர்பார்த்தா வாழையில ஆலிமு கூட்டல. நபி அப்படித்தான். நான் நபி என்ற எந்த திமிரில் நபி அவங்க போக மாட்டாங்க. நான் இந்த அந்த ஆயிஷாவுடைய கணவர், நான் இந்த மைமூனாவுடைய கணவர், நான் இந்த சவுதாவுடைய கணவர். நபி எச்சு துப்பினா சஹாபாக்கள கையில ஃபேஷியல் கிரீம், சஹாபாக்கள் அக்சர் நபியுடைய வேர்வை, ஒரு முடி கூட நபியோட டஸ்ட்பினுக்கு போயிட்டு இல்ல, சஹாபாக்கள பக்கத்துல சஹாபாக்கள ஷோகேஸ்ல ஒரு முடி, ஒரு பல்லு, ரத்தம் குத்தி கப்பிங் செஞ்சு கொடுத்த ரத்தம் ட்ரிங்க், அதை விட டேஸ்டான, அதை விட பரக்கத்தான ஒரு பானம் இல்ல. 2-3 சஹாபாக்கள் இழந்து நபியோட ரத்தத்தை கூட ட்ரிங்காக குடிச்சாங்க. அவ்வளவு கௌரவம் உள்ள நபி வீட்டுக்கு போகல, பணிவான கணவர். பாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சுமுடைய வாப்பா, நான் இந்த பிள்ளைகளுடைய தந்தை, நான் நபி, நான் பிஸி, நான் டயர்ட். இப்படி போனா வாழ கஷ்டம். நான் இந்த வீட்டுல ஒரு கணவர், நான் பணிவானவன். நபியோட பணிவு கிடைச்ச சம்பவம் எவ்வளவு சவாது சொல்ல முன்னால நான் எப்படி அந்த விளையாட்டு மனைவியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு 25 வயசு, மனைவிக்கு 15 வயசு, 15 வயசு பெண்ணாகத்தான் நீங்க பார்க்கணும். உங்களுடைய விட ஒரு 5 வருஷம் மூப்புமாய் பார்க்க கூடாது. அவட வயசுக்கு ஏற்ற அவருடைய ஹலாலான நோக்கங்களை நீங்க நிறைவேற்றணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயம், இளம் வயசு, ஒரே ஒரு குமரி பெண் தான், குமரு, அவங்க மட்டும் மற்ற விதவைகள். நான் டோல் வச்சு விளையாடி கொண்டிருப்பேன், போனிக்கா வச்சு விளையாடி கொண்டிருப்பேன். நபி அவங்க வீட்டுல இல்லா டைம், லோக் டைம். மாப்பிள்ளைய வீட்டுல வச்சு கொண்டு கேம் விளையாடுறது அல்ல, மாப்பிள்ளைய வீட்டுல வச்சு கொண்டு செக் பண்றது அல்ல கதை. நபி இல்லாத டைம்ல, ஆஃப் டைம்ல, நபி இல்ல, கணவன் இருந்தா கணவனோட தான். மாப்பிள்ளை டீ ஊத்தி கேட்கிறாரு, சீரியல் அல்ல, டிராமா அல்ல, ரிமோட் அல்ல, குசினில தான் வேலை, குசினிலே இருக்கிறது அல்ல, மாப்பிள்ளை சொன்ன ஊத்தி கொடுக்கிறது. என்னோட பெண்கள் மாப்பிள்ளை வீட்டுல இருந்தாலும் மாப்பிள்ளைய விட நேசிக்கிறது இந்த ஸ்மார்ட் போன். அதை வாங்கி கொடுத்ததே இந்த மாப்பிள்ளை தான். யாரும் தவறு அடிக்கணும். சில விஷயம் ஓப்பனா தெளிவா சுதந்திரமா நான் சொல்லணும். நாங்களே தான் நாங்க பாதிக்கிறோம் 5000 ரூபாய் போன் வாங்கி கொடுத்துக்கிறோம், 1.5 லட்சத்துல போன். இனி எங்களுக்கு ஒரு டீம் வீட்டுல கிடைக்காது. செட்டிங் பேஸ்புக் அதுக்கப்புறம் மூஞ்சி காட்டையில வீட்டுல டிவோர்ஸ். இந்த பேஸ் வேற எங்கேயோ போயிட்டு என்ன வாழ்க்கை இது? நபி இல்லா டைம்ல டோல் வச்சு விளையாடி கொண்டிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வருவாங்க, என் கூட்டாளி மாதிரிலாம் சேர்ந்து கூட்டமா விளையாடுவோம், டோல் விளையாடுவோம். போனிக்கா ஒரு கேள்வி வரும், போனிக்கா சின்ன பிள்ளைகள் கொடுக்கலுமா? இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க, அந்த போனிக்கா விளையாட்டுக்கெண்டே செய்யப்பட்டிருந்தா அந்த வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது பத்துவா இல்ல, இந்த காலத்து உலமாக்கள், நான் சொல்றது பத்துவா இல்ல, உலமாக்களோட கருத்தை முன்வைக்கிறேன். உலமாக்கள் நீங்க ஜாயிஷா எல்லாம் டோல் தான். சரி, நபி அவங்க வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தா எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஓடிடுவாங்க. சமர்ல பெரியாரலே, நபி அவங்களோட தன்மையை பாருங்க. இன்றைக்கு நாங்க வீட்டுள்ளுக்கு ஈந்தா 10 அவர் ஈந்தாலும் எங்க வைஃப் எனக்கிட்ட மட்டும்தான் ஈக்கணும். உமாவோட பேசவும் கூடாது, வாப்பாவோட பேசவும் கூடாது, தாத்தாவோட பேசவும் கூடாது, பக்கத்து வீட்டோட பேசவும் கூடாது, பக்கத்து வீட்டு பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பேசக்கூடாது, பெண் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட, லேடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸரோட, பெண்ணுக்கு பெண் எங்களோடய தான் ஈக்கணும் என்று பிடிவாதத்தந்து இருக்கக்கூடாது. அவட அந்த மனசை விளங்கி நடக்கணும். நபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் ஓடக்குள்ள கூப்பிட்டு சொல்லுவாங்களா? அதுவும் சின்ன பிள்ளை, ஆயிஷா ரலியல்லாஹு வயசு,
இங்க வாங்கம்மா, நீங்க உங்களோட பாகத்துல விளையாடுங்க. நபி அவங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு டயர்ட், எவ்வளவு எனக்கு ஒரு பாலை வச்சா, ஈச்சம்பழத்தா, நெய் வச்சா, இறச்சா, ஆட்டரைச்ச பறிச்சுட்டா, நீங்க விளையாடுங்க, உங்களோட பாகத்துல விளையாடுங்க. என் வைஃப் ஆயிஷாவோட நீங்க விளையாடுங்கன்னு நபியவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாட வைப்பாங்களாம். நபியவங்க அந்த விளையாட்டை பார்த்து ரசிச்சு கொண்டு போவாங்க. இன்னொரு சம்பவம், சம்பவ திட்டத்துல இருந்து வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து வாரத்துக்கு ஒரு கூடாரமா அடிச்சு, குதிரையில ஒரு சீட் அடிச்சுப்பான். அப்ப அதுக்குள்ள ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு டாய் பாக்ஸ், ஆயிஷா ரலியல்லாஹு டாய் பாக்ஸ், அவங்களே சம்பவம் சொல்றான். காத்தடிச்சு எனக்கு டாய் பாக்ஸ் மூடி கலந்துச்சு, அந்த புடவை போட்டு அது மூடி கலந்து, அதுங்களுக்கு எங்க டோய் எல்லாம் இருக்குது, எங்க டோல் எல்லாம் பிரயாணத்திலையும் வயசுல டோயை கொண்டு போறாங்க. ஹலாலான ஆகுமான விளையாட்டு. அந்த டோய் உள்ளுக்கு ஒரு குதிரை இருக்குது, குதிரை உசுறு குதிரை அல்ல, டோய் குதிரை. நபியும் கண்டான், இது என்னன்னு கேட்டான். தெரியும் மனைவியோட எப்படி அந்த ஜோக் அடிக்கிறான், ஜோக் என்ன இது, குதிரை. அப்ப அந்த குதிரைக்கு 2 செரவு இருக்குது. உலகத்துல குதிரை செரவில்லை, 2 செரவு தோய் குதிரை. கேட்டா என்ன இது, கொசக்கிழந்தைக்கு செரவு என்ன, செரவுள்ள குதிரை அப்படின்னு ஜோக் அடிச்சான். ஆயிஷாவையில உடனே பாயிண்ட் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாவா நபிக்கு கணவனோட மனசை விட்டு பேசணும். நபியே பணிஞ்சி உட்கார்ந்து நாளுக்கு மடிஞ்சி காலை பிடிச்சி பேசுற மாதிரி இருப்பா, கேளா பேச உங்களுக்கு தெரியாவா நபிக்கிட்ட? ஆயிஷாவில் எனக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல செரவுள்ள குதிரையை கொடுப்பாண்டு நந்திக்கு தெரியா வரலாற்றுல. ஓ என்னான்னு சிரிச்சாங்க நபியும். அந்த அளவு மனைவியோட க்ளோஸ், அந்த அளவு பணிவு, அந்த அளவு தாழ்மை. நாங்க இன்னைக்கு காலுக்கு மேல கால், ஹீட்டர், ரிமோட், கம்ப்யூட்டர், லேப்டாப், டீ வந்துடணும். லேட் ஆயினா ஹோட்டல் வெயிட்டர் அவருக்கு பணம் தந்தாலும் அவனுக்கு டிப் கொடுத்துட்டு போக 30 ரூபா, டீ 25 ரூபா கொடுக்குற டிப் 30 ரூபா. மனைவி ஒரு நிமிஷம் லேட் ஆயினா அதுக்காக நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு சம்பவம், பணிவு, பணிவுக்கு சம்பவம். இது ஸ்லோ ரிலேஷன்ஷிப், அவனோட மனசை புரிஞ்சு அவனோட விளையாட்டுத்தனத்தோடு நடந்து கொடுத்தது விளையாட்டு. இதே ஆயிஷாலாம் பத்தி மட்டுமே பயன்படுகிறது. 10 நிமிஷத்துல பூர்த்தியா முடிஞ்ச விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு சம்பவத்தை மட்டும் பேசி முடிக்கலாம், ஆனா எல்லாரையும் கலந்து பேசுவோமே. அது ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும்தான் இப்படியா எந்த ஒரு சந்தேகங்களுக்கு வருமே. அதை பற்றி மற்ற மனைவி சம்பவத்தை விளைக்கிறேன். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த மனைவி. சௌதா ரலியல்லாஹு யாரு? மூத்த மனைவி. வயசாயிட்டா, நபியோட காலத்திலே வயசு. ஒரு தடவை பாருங்க எவ்வளவு பணி வேண்டு. குதிரை ஒட்டகத்தை குழந்தை நிப்பாட்டி பயணம் வந்து போகணும். ஒட்டகத்தை குழந்தை நிப்பாட்டி சௌதா ரலியல்லாஹு வயசு வேற, பலகீனம் வேற, பெண் வேற, ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம். படி இல்லைன்னு ஒட்டது சில ஒட்டகங்களை செஞ்சிருப்பாங்க, அப்படி கவருமாய் கட்டி படி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த படி கூட ஒசரமா தான், ஒட்டகம் சரி ஒசரம் சரிந்தானே, என்னோட ஜூலையில் பெய்யுது ஒசரம். சகோதரர்களே, சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல. வாழ்க்கையில ஒரு தடவை மனைவிக்கு முன்னால பணிவா நடந்திருக்கிறோமான்னு நானும் நீங்களும் கட்டாயம் யோசிக்கணும். நபியே சொல்றேன், நான் வேற எவண்ட சம்பவத்தை நான் இங்க சொல்லல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? படிக்கு கீழே குந்தி முதுவ கொடுத்தாங்களாம். மனைவிக்கு படிக்கு முதுவ கொடுத்தாங்க. கொஞ்சம் கால் பட்டாலே கண்ணத்துக்கு போகும் கை. எங்கட ஜென்டில்மேன் ஆண் சிங்கங்கள் திறமை. நபியோட உம்மத்தில் எங்க கண்ணு உள்ளவங்க. முது படி மனைவிட கால் படுது, நபியோட முதுவுல வஹி இறங்கிற முது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற முத்துரைக்குது முதுவுல. அதை மிரிச்சாங்க அடையாளம் இல்ல, அது படாம முதுவை கொடுத்தாங்க. வாழ்க்கை படிக்கணும். மீது இப்படி ஒரு பயான்ல ஏலா தீனுடைய மஜ்லிஸ்ல தேடி தேடி உட்காரணும். சாலிமுடைய மஜ்லிஸ்ல ஓட்டுறதுல உட்காரணும். வாசிக்கப்பட்டது நபியோடைய வரலாறு. அவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு 2 மனைவிமாட சம்பவம் ஒரே சபையில நடக்குது. மனைவிமாருக்குள்ள ஜோக் அடிச்சு கொள்றது, விளையாடி கொள்றது, அதை பார்த்து நபியவங்க சிரிக்கிறான். அப்படி செய்வான் இப்படி செய்வான் அப்படி பயம் பண்ணல. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு போறேன். இந்த காலத்துல விளங்குறதுக்கு சொல்ற ஒரு கேக் கொண்டு போறேன். ஒரு கேக், ஐசிங் கேக். அது விளங்குது, அந்த ஐசிங் மாய் ஐட்டம் வந்து உள்ள கீக்குது. அப்படி ஸ்வீட் கொண்டு, அது எங்களுடைய நாட்டில் அப்படி ஒரு ஸ்வீட் கொண்டு இல்ல, அங்க சொல்லப்படி ஸ்வீட் செஞ்சு கொண்டு நபியை கொண்டு போறேன்.
நபி அவங்க யாருக்கிட்ட இருக்கிறாங்க? சவுதா கிட்ட இருக்கிறாங்க. சவுதா இதே சம்பவம், அந்த முசுவை கொடுத்தாங்க ஏறுறதுக்கு படியாக அந்த சவுதா கிட்ட இருக்கிறான் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஸ்வீட் கொண்டு போன நம்பிக்கை சவுதா வீட்டுல இருக்கிறான். சவுதா கிட்ட சொன்னேன் ரலியல்லாஹு அன்ஹு, சாப்பிடுற நீளும். அப்ப அவன் கொஞ்சம் கூச்சப்பட்டான். நபிக்கு அப்புறம் நான் இப்படி ஒன்னா சாப்பிடுறேன், மனைவிமாருக்குள்ள உள்ள ஒத்துமை. கூச்சப்பட்டான். சாப்பிடுறீங்களா இல்லையா கூச்சப்பட்டான். யாரு குழந்தை? ஆயிஷா இல்லாம. நீங்க சாப்பிடுறீங்களா இல்லாட்டி இந்த ஐசிங் எடுத்து மூஞ்சில போசுவாங்க. எப்படி சம்பவம்? நபிக்கு முன்னால ஐசிங்க பூச முடியும். ஐசிங் வார்த்தையில இந்த தயவு செய்து தெளிவா விலை கொள்ளுங்க. எங்கட கேக்கோட இணைச்சு சொல்றேன். அப்படி ஒரு ஸ்வீட் மூஞ்சில பூசுவன். அப்பவும் சாப்பிடல, கூச்சப்படுறான். நபிக்கு கொண்டு நான் எப்படி சாப்பிடுறேன்? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலுக்கால அந்த ஐசிங் மாய் உள்ள தடுத்து மூஞ்சில பூசிட்டாங்க. நபி அவங்க சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, சவுதா நீங்களும் பதிலுக்கு பதில் பூசுங்க, நீங்க எடுத்து பூசுங்க. எப்படி சம்பவம்? இதெல்லாம் ஈச்சி இஸ்லாத்துல நாங்க கேட்கல. சப்போர்ட்டும் பண்ணினாங்களா பூசுறதுக்கு. ஆயிஷா தான் கொஞ்சம் அங்கிட்டு ஒளிய பார்த்தாங்க. பூசிட்டு அவங்க ஓடி ஒளிய பார்த்தாங்க. முட்டுக்காலுக்கும் நபியோட 2 பேருக்கு இடையில நபியோட முட்டுக்கால் இப்படி ஒசந்திக்குது. சவுதாலியில வந்து கொள்ளையில இப்படி ஆயிஷாவுக்கு பூசுறதுக்கு நபியவங்க முட்டுக்கால் இப்படி பணிச்சு கொடுத்தாங்களா வீட்டால வந்து ஷார்ட் கட்ல பூசிட்டு போவோம். இதெல்லாம் மனைவிமாரோட அன்பா பாசமா பணிவா நடந்து கொண்ட சம்பவம். கிடைக்கிற ஞாயிற்றுக்கிழமையாவது வீட்டுல இருக்கிறோமா? சண்டே போயாடே வீட்டுல இருக்கிறோமா? பீச்லையும் காலிலையும் ஜிம்லையும் விக்டோரியாலையும் யாரோட? கொடியமாரோட. இந்த கேங் கூத்து, இந்த கொடிய நைட் அடிக்கிற கூத்தெல்லாம் கல்யாணம் முடிச்சா உற்றோடும். வாழக்கட்டு இப்படின்றத சந்தேகம் தொடர்பு ஹராமான தொடர்புகள் வந்து வாழ கிடைக்காது. சகோதரர் நான் பேசிக்கொண்டே போவன். ஃபெமிலி லைஃப் பண்றது அரை மனத்தியாலம் அல்ல, 600 மனத்தியாலத்துக்கு மேலையும் பேசலும். எனக்கு அனுமதி தந்தா இஷா வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்பேன். அது முறை அல்ல. அந்த அளவுக்கு வரலாறு இருக்குது. நாங்க படிக்கணும். நாங்க உட்கார்ந்து சம்பவங்களை தனியே வாசிக்கணும். வாசிக்கிற மஜ்லிஸ்ல உட்காரணும். ஜும்மாக்கு இக்காம சொல்லப்பட வார இல்ல, அதானோட கடையை மூடிட்டு பள்ளிக்கு வந்துடணும். இப்படி 4 விஷயம் கேட்கலும் வாழ்க்கையில முன்னேறலும். ஒரு நிக்கா பயனோட திருந்தி இப்ப எல்லாரும் நபியை போல ஆயிட்டாங்க என்றால் சாத்தியம் இல்லை. வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சகோதரர்களே. எனவே இப்படியான பணிவுள்ள கைண்டான சொத்தான நல்ல அஹ்லாக்குள்ள கணவன்மார்களாக இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களையும் அது ஆக்கியருள்வானாக. இந்த நிக்காவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. தீனியத்தான நிக்காவாக்கி வைப்பானாக. இவர்களுடைய அனைத்து விடயங்களையும் தீனுக்கு உட்பட்டதாக அல்லாஹ் ஆக்குவானாக. சாலிகான குழந்தை பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுப்பானாக. நிம்மதியை கொடுப்பானாக. உண்மையான புரிந்துணர்வு உள்ள வாழ்க்கையை கொடுப்பானாக. யார் யாருக்கெல்லாம் வயது வந்து பொருத்தம் இல்லாத ஜோடிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆணோ பெண்ணோ அவர்களுக்குரிய கணவன் மனைவிமார்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுப்பானாக. கடைசியாக பாரக்கல்லாஹு லக்க وبارك عليك وجمع بينكما في خير. குறைஞ்சபட்சம் பாரக்கல்லாஹு லக்க என்று சொல்லி சலாம் கொடுப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.